வணக்கம். நான் டாக்டர் சிவஞானம். குரு அருள் ஜோதிடம் ஆன்மீக சேனல் மூலம் உங்களை அன்புடன் தொடர்பு கொள்கிறேன். அந்த குரு அருள் ஜோதிடத்தின் மூலம் ஆன்மீக கருத்துக்களுடன் சக்தி முத்திரைகள் பற்றியும் நாம் விரிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்று சக்தி முத்திரை பதிவில் சூரிய முத்திரை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த முத்திரை பயிற்சியால் நெருப்பு சக்தி நமது உடலுக்கு தேவையான வெப்பத்தை கொடுக்கிறது. அதனால் நமக்கு என்ன பலன், அதை விரிவாக பார்ப்போம். ஆனால் அதுக்கு முந்தி நம்ம சக்தி முத்திரைகள்னால் என்ன, முத்திரை பயிற்சிகளை எப்படி செய்ய வேண்டும், பஞ்சபூத சக்திகளுக்கும் முத்திரைகளுக்கும் எப்படி தொடர்பு உள்ளது, நம் கை விரல்களில் முத்திரையின் சக்திகள் எப்படி இருக்கிறது என்பதை விரிவாக முதலில் பார்ப்போம். வாங்க. பஞ்சபூதங்கள் நெருப்பு, காற்று, ஆகாயம், நிலம், நீர். நம் உடலானது நெருப்பு, காற்று, ஆகாயம், நிலம், நீர் என்னும் பஞ்சபூத சக்திகளால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சக்திகள் ஒவ்வொன்றும் நம் கைவிரல்களோடு தொடர்பு கொண்டுள்ளன. நம் கைவிரல்கள் ஒன்றோடொன்று தொடர்பு கொள்ளும்போது நமது உடலிலும் மனதிலும் ஏற்படும் நல்ல மாற்றங்கள் நோயில்லா வாழ்க்கை வாழ வழிவகை செய்கிறது. இந்த பஞ்சபூத சக்திகள் நமது உடலில் சமநிலையில் இல்லாமல் இருந்தால் நாம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து நோயால் அவதிப்படுகிறோம். இந்த பஞ்சபூத சக்திகளை முத்திரை பயிற்சி மூலம் நாம் சமநிலைப்படுத்தலாம். சரி, முத்திரை என்பது என்ன? முத்திரை என்பது நமது உடலில் உள்ள விரல்களை ஒன்றுடன் ஒன்று லேசாக அழுத்தி அதன் மூலம் நமது உடலில் உள்ள பஞ்சபூதங்களை சரியாக இயங்கச் செய்வதுதான். ஒவ்வொரு விரல்களை சேர்த்து அழுத்தம் கொடுக்கும் பொழுது நமது உடலில் உள்ள நரம்பு மண்டலங்களில் எந்த இடத்தில் இரத்த ஓட்டம் பிராணன் தடைபெற்றுள்ளதோ அதனை சரி செய்து சிறப்பாக இயங்கச் செய்கிறது. கை விரல்கள் 10 நம் வாழ்வில் மூலதனம். நாம் ஒவ்வொரு முத்திரைகளாக அதன் செய்முறை, அதனால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதை விரிவாக பார்ப்போம். வாங்க. நமது 5 விரல்களும் பஞ்சபூத சக்திகளை குறிக்கிறது. பெருவிரல் நெருப்பின் சக்தியாகவும், ஆள்காட்டி விரல் காற்றின் சக்தியாகவும், நடுவிரல் ஆகாயத்தின் சக்தியாகவும், மோதிர விரல் நிலத்தின் சக்தியாகவும், சிறுவிரல் அதாவது சுட்டு விரல் நீரின் சக்தியாகவும் செயல்படுகிறது. பெருவிரலின் நெருப்பு சக்தியுடன் மற்ற விரல்கள் தொடர்பு கொள்ளும்போது அதற்குரிய பஞ்சபூத சக்திகள் சமநிலைப்படுகிறது. அதனால் உடலில் மின்காந்த சக்தி ஊடுருவி நோய்கள் குணமடைந்து உடலில் பிராண சக்தி அதிகரித்து நோய் இல்லாமல் வாழ வழிவகை செய்கிறது. சரிங்க, இந்த முத்திரை பயிற்சியை யார் செய்யலாம், எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை, அதாவது 7 வயது சிறுவர் முதல் 100 வயது பெரியவர் வரை செய்யலாம். முத்திரை பயிற்சியை காலை, மதியம், மாலை என்று 3 வேளைகளிலும் செய்யலாம். முத்திரை பயிற்சியை வஜ்ராசனம், பத்மாசனத்தில் உட்கார்ந்து செய்யலாம். முடியாதவர்கள், மிகவும் வயதானவர்கள் நாற்காலியில் அமர்ந்து செய்யலாம். முத்திரை பயிற்சி நேராக நிமிர்ந்து உட்கார்ந்து செய்ய வேண்டும். முத்திரை பயிற்சியை நிதானத்துடன் மனதை ஒருமைப்படுத்தி செய்யும் பொழுது நம்மை சுற்றி பிரபஞ்சத்தின் நல்ல சக்திகள் இயங்கும். நல்ல சுத்தமான காற்றோட்டமான இடத்தில் தரையில் ஒரு மேட் அல்லது விரிப்பு விரித்து அதில் அமர்ந்து செய்வது நல்ல பலன் தரும். சாப்பிட்டிருந்தால் 2 முதல் 3 மணி நேரம் இடைவெளி வேண்டும். ஒவ்வொரு முத்திரையையும் சாதாரணமாக குறைந்தது 5 நிமிடங்கள் வரை செய்ய வேண்டும். ஆனால் வியாதி நீக்கும் முத்திரைகளை நாம் செய்யும் பொழுது 45 நிமிடங்கள் செய்வது நல்லது. அதை 3 தடவையாக 15 நிமிடங்களாக செய்யலாம். இன்று ஒரு முக்கியமான ஒரு முத்திரை பயிற்சி எப்படி செய்ய வேண்டும், அதன் நல்ல பலன்கள் என்ன என்பதை விரிவாக பார்ப்போம். வாங்க. சூரிய முத்திரை. நண்பர்களே, ஆரோக்கியமான வாழ்வை நோக்கி ஒரு படி எடுத்து வைக்க நீங்கள் தயாரா? இன்று நாம் பார்க்க போகும் சூரிய முத்திரை உங்கள் உடல் எடையை குறைப்பதில் இருந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பது வரை பல அற்புதங்களை செய்ய போகிறது. சரி, சூரிய முத்திரை என்றால் என்ன? சூரிய முத்திரை என்பது நமது கைகளின் விரல்களை கொண்டு செய்யப்படும் ஒரு சக்தி வாய்ந்த யோக முத்திரை. இது நமது உடலில் உள்ள சூரிய சக்தியை தூண்டி பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை வழங்குகிறது. சரி, இந்த சூரிய முத்திரை எப்படி செய்கிறது? முதலில் நிமிர்ந்து நேராக உட்கார்ந்து கொள்ளுங்கள். பத்மாசனத்தில் உட்கார முடிந்தால் மிகவும் நல்லது. இல்லையெனில் சாதாரணமாக நாற்காலியில் அமர்ந்தும் செய்யலாம். உங்கள் மோதிர விரலை, அதாவது ரிங் ஃபிங்கர்,
மடக்கி அதன் நுனியை கட்டை விரலின் அடிப்பாகத்தில் படுமாறு வையுங்கள். கட்டை விரலால் மோதிர விரலின் முதல் கணுவை மெதுவாக அழுத்துங்கள். மற்ற விரல்கள் நேராகவும் தளர்வாகவும் இருக்கட்டும். இதை இரு கைகளிலும் ஒரே நேரத்தில் செய்யலாம். படத்தில் பார்க்கலாம். இந்த எளிய சூரிய முத்திரை எண்ணற்ற பலன்களை கொண்டுள்ளது. முதலில் கெட்ட கொழுப்பை குறைத்து உடல் எடையை கட்டுப்படுத்தும். உங்கள் உடலில் தேங்கியுள்ள தேவையற்ற கெட்ட கொழுப்புகளை கரைத்து உடல் பருமனை எதிர்த்து போராட உதவும். ஜீரண மண்டலத்தை வலுப்படுத்தி மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை தரும். செரிமான சக்தியை மேம்படுத்தி மலச்சிக்கலை போக்கும். சளி, தலைவலி, நுரையீரல் நோய்களை நீக்கும். குளிர்கால பிரச்சனைகளான சளி, இருமல், தலைவலி மற்றும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்களிலிருந்து விரைவில் நிவாரணம் அளிக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். உங்கள் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உங்கள் உடல் ஆரோக்கியமாக மனமகிழ்ச்சியாக வைத்திருக்க உதவும். உடல் குளிர்ச்சி அடைவதை தடுத்து காய்ச்சலை போக்கும். உடல் உஷ்ணத்தை சமநிலைப்படுத்தும். உடல் உறுப்புகள் சீராக செயல்பட இது மிகவும் அவசியம். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை காட்ராக்ட் வருவதை தவிர்க்கலாம். உங்கள் பார்வை திறனை மேம்படுத்தலாம். கண் பார்வை குறைபாடுகள் அனைத்தும் நீங்கும். உடலில் வியர்வை சுரப்பு குறைவாக உள்ளவர்களுக்கு இந்த முத்திரை அதை சீராக்க உதவும். வியர்வையை தூண்டி உடலை சுத்திகரிக்கும். எல்லா வகையான தலைவலியிலிருந்தும் நிவாரணம் பெறலாம். உடல் குளிர்ந்து மரத்து போவது நீங்கி உடலின் வெப்பத்தை தேவையான அளவு தக்க வைத்து கொள்ள முடியும். ஹைப்போதைராய்டு சுரப்பியின் செயல்பாட்டை சீராக்கி ஹைப்போதைராய்டு பிரச்சனை உள்ளவர்களுக்கு விரைவில் நல்ல தீர்வளிக்கும். சரி, முத்திரை செய்த சிறந்த நேரம் எப்போ? காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை செய்வது அதிக பலனை தரும். கால அளவு தினமும் 45 நிமிடங்கள் செய்வது நல்லது. இதை 15 நிமிடங்கள் வீதம் 3 முறையாக பிரித்து செய்யலாம். முக்கிய குறிப்புகள் என்ன? அதிகமாக இந்த முத்திரை பயிற்சியை செய்தால் உடலில் உஷ்ணம் அதிகரிக்கும். எனவே உங்கள் நோய் குணமாகிவிட்டால் இந்த பயிற்சியை தொடர்வதை நிறுத்திவிடுங்கள். கர்ப்பிணி பெண்கள், இதய நோயாளிகள் மற்றும் அதிக உடல் உஷ்ணம் உள்ளவர்கள் மருத்துவர் அல்லது யோகா நிபுணரின் ஆலோசனையுடன் பயிற்சி செய்யலாம். சூரிய முத்திரை உங்கள் வாழ்வில் ஆரோக்கியத்தையும் சக்தியையும் கொண்டு வரும் ஒரு எளிய வழி. இந்த முத்திரை பயிற்சியை செய்து நலமுடன் வாழுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இதுபோன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. வாழ்க வளமுடன். பேராசிரியர் டாக்டர் சிவஞானம்.